ரீசன் எதுவும் தெரியல. ஐயோ பேய் கூட பார்த்து விட மாட்டேன், இவ்வளோ பார்த்து பயப்படுறேன். ஏய் நீ என்ன பயமுறுத்தந்து கூட ஒன்றும் இல்லை, அப்படி மூஞ்சி வச்சுக்காத ப்ளீஸ். ஏய் பாடி மாட்டர் சுவிட்சை போய் போடுவோம், பயமுறுத்துறாங்க. போட்டோன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறான் அவன். இன்னைக்கு மோட்டரை ரிப்பேர் பண்ணி மொத்த தண்ணியும் நம்ம கைனுக்கு இறச்சிட வேண்டியது தான். அவன் ஊருக்கு போயிட்டு வரட்டும், வந்தவொடனே அவன் பயிரெலாம் காஞ்சி போட்டோம். 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி நீ நிரூபிச்சிட்டான்ல அவன். இன்னைக்கு இறங்க இந்த கணத்தில் இறங்கி அந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணி மொத்த தண்ணி இறச்சிட்றேன். காஞ்சி போன மாதிரி இருக்கணும் கிணறு. அவன் வந்து பார்த்து வயிறு ஏறிட்டான். இந்த வரேன், கணத்து உள்ள இறங்கணும்னா இன்னொரு ஆள் தேவைப்படுது. யாரை போய் கூட்டின்னு வர்றது? சரி, ஒரு ஆளை போய் கூட்டின்னு வருவோம். அட இதோ வந்துட்டானே பச்சைக்கிளியே. பச்சைக்கிளியே வாடா. டேய் நில்றா, என்னடா ஓடுற? நில்றாண்ணா ஓடுறியா நீ? நாளைக்கு வருவில்ல, டீ வாங்கி கொடு, பன் வாங்கி கொடுன்னு பல்லு மேலேயே போடுறேன் பாரு உன்னை. நீங்கெல்லாம் எவனும் தேவலடா, நானே இறங்கி பண்றேன்டா. எங்க இருக்குன்னு தெரியல மோட்டர் சுவிட்ச். அங்க இருக்கு பாருண்ணா. வாடி 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 வாடி. ஏய் 2 சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்ச் நீ. டேய் பச்சை கலர் தானே, அமுக்கி விட்டு வாடா. ஐயோ நான் ரிப்பேர் பண்ண இறங்கும் போது எவனோ மோட்டர் போட்டானே, கரண்ட்டு தாக்க அடிச்சிச்சு. என்ன பண்றது? கை காலெல்லாம் உழுதுது வருது. டேய் அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? வா. ஏய் இது யாரு ஆஃப் பண்ணுவா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனா அதே ஆஃப் ஆயிடும்டா. எம்மா பெரிய மூளை. ஐயோ எம்மா எங்க திட்டு கொட்டுன்னு தெரியல. வேலை செய்யும்போது மோட்டர் போட்டு போச்சேன். எவன்டா இந்த வேலையை பார்த்தது? அவன் கண்டி என் கையில் கட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே கட்டி மென்னு துண்டுடா நானே. ஐயோ அம்மா வலிக்குது. இந்த ஊர்லயே நமக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறானா அது நம்ம தம்பி தான். அவனும் ஊருக்கு போயிட்டான். எவன் இந்த வேலையை பார்த்தவன்? வேற ஒன்றே விட்டு வந்துட்டோம், சார்ஜிங்களா இல்லையா என்னன்னே தெரியல. வா சீக்கிரம் போ. ஏன் அதுங்களுக்கு கை கால் இல்லை, சாப்பிடாது புள்ளிங்களா? அதுங்க போதண்டி வாடி, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே புள்ளிங்கன்ற. ஐயோ அம்மா நல்ல வேலை பார்க்கும்போது எவனோ கெட்ட வேலையை பார்த்துட்டானே. கை நோவுது, கால் நோவுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. டேய் நீயா வடி சட்டி வாயனை பார்த்த உடனே வலி அதிகமாகுது. டேய் எப்படா வந்த? ஐயோ அண்ணா என்னண்ணா இப்படி இருக்கிறீங்க? கை மட்டம் மட்டும் உடச்சிக்குது, கால் உடச்சிக்கானே. என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? டேய் ஐயோ வலிக்குதே. டேய் நீ என்னடா இப்படி நடிக்கிற? நீ எனக்கு தம்பியா இல்லை சிவாஜி கணேசனுக்கு தம்பியாடா? இப்படி நடிக்கிறியாடா? நீ தானே போட்டு தள்ளனு பார்த்த. என்னங்க நீ 4 கிலோ சடி சுட்டியா? இவன் அடிக்க தின்னத்திடி ஆளு, நானே 4 கலச போறேன். நோ என்னண்ணா என்னை பார்த்து இப்படி பேசுங்கிற? இது வரைக்கும் நான் உன்னை எழுதி பேசியிருப்பேனா? எதிர்த்து பேசியிருப்பியா? டேய் அன்னைக்கு கூட எட்டி வச்சேன், ஞாபகம் இல்லை உனக்கு? மறந்துச்சா? டேய் எவன் பண்ண வேலைன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ தானா பண்ணிருப்ப. ஏய் சீக்கிரம் போடி, டிராகன் பால் போட்டுருப்பாங்க, போய் பார்க்கலாம். எனக்கு டிராகன் பால்லாம் பிடிக்காது, டோரா தான் பிடிக்கும். டோராவா? அப்படி போடி ஓரா. அப்பா வரும்போது சமோசா வாழைப்பழம்லாம் வாங்கிட்டேன் சொல்லியிருக்கேன், உனக்கு தரவே மாட்டேன். ஏய் போடி, அப்பா நான் சொல்லிருக்கேன் வெங்காயம் போண்டா சாக்லேட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டேன் சொல்லிருக்கேன், அது நான் உனக்கு தர மாட்டேனே. ஏய் அங்க பாரு அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஏதோ பைத்தியம் கூட பேசிட்டு வராங்க, வாங்க போ பாப்போம். டேய் மூஞ்ச மோத்தாதரா மூதேவி. டேய் நான் கணத்து உள்ள இறங்கி வேலை பார்க்கும்போது நீ தானே அவனையும் விட்டு வேலை பார்த்துட்ட. என்னை காலி பண்ண பார்த்துட்டல? நீ காலி பண்ண பார்த்தனா? நோ நீ வேற கால் நடக்க அங்கே பஸ் இல்லாமல் அங்கேருந்து நடந்து வரோம். என்னடா பேசி கிடக்குற பாருமா. மூத்தாரு மூடா. டேய் இந்த பாரு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ பண்ணுற. இந்த பாருடா, எனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பிறந்திருந்துன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்றும் குமரி இருப்பான்ல. இப்படி பண்ணி கிடக்குற? பிச்சைக்காரனா? பெரியப்பாமா? பெரியப்பாவா? அதான் குடும்பத்தோட சேர்ந்து வச்சுட்டீங்கடாடா பெரிய அப்பா. ஐயோ சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. டேய் சிரிக்கிறீங்களா என்னை பார்த்து? டேய் தம்பின்ற பேரில் நீ எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணன்னு சொல்லிட்டாடா. டேய் இந்த பாரு, ஒரு பொண்ணை பார்க்க போனா அங்கே என் அண்ணனுக்கு முடி நடிச்சு போய்க்குதுன்ற, இன்னொரு பொண்ணை பார்க்க போனா ஊரில் இருக்கிற வியாதியெல்லாம் எனக்கு தான் இருக்குதுன்னு கெடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நானே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண பொண்ணை இவர் குடிப்பாருன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி விட்டியாடா. டேய் நீ எனக்கு தம்பியா இல்ல துரோகியாடா? பெரியப்பா கம்முனு காமெடி பண்ணிருக்காத. அம்மா நான் வாங்கிட்டு வர சொன்ன ஜூஸ் சாக்லேட் போண்டாலாம் எங்க?
அம்மா நான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஐஸ்கிரீம்லாம் எங்க நீங்க 2 பேரும் தனியா இருக்கு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா ஓடினு வர இதுல உங்க அப்பா வர அவசரப்படுத்தினே இருக்கிறான் இதுல போண்டா வாங்கல வாழைப்பழம் வாங்கல கேட்டு 2 பேரும் கம்முனரா எங்க அண்ணனுக்கு அடிபட்டு இப்படி கிடக்குது இப்போ உங்களுக்கு போண்டா தான் முக்கியமா என்ன வாண ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் பேசாரா ஏஜே ஹாஸ்பிட்டலுக்கா அங்கே எடுத்து போய் அப்படியே அட்மிட் பண்ணி என்னை டெட் பாடி ஆக்கலான்னு பார்க்குறியா? டேய் இந்த பாருடா உன் பொண்டாட்டி உன்னை ஆட்டி வைக்கிறா நீ ஆடி கிடக்குற எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருந்தா நானும் ஆடி இருப்பேன்ல. பொண்டாட்டியா என்னடா புது புது கதை விளைகிற ரிப்பேர் ஆன மோட்டருக்கு எதுக்குடா சர்வீஸு காயில் போன மோட்டருக்கு எதுக்குடா ஆயிலு மூதேவி யோ உனக்கும் உன் தம்பிக்கு பிரச்சனை உன் தம்பி கிட்ட மட்டும் கேளு எல்லாம் வந்து மூதேவின்ற நான் ஊர்ல நான் அந்த பொண்ணாலே என்ன ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க நீ வந்து என்ன மூதேவின்ற மோளங்கட்டவனே அவன் என்ன திட்டா நீ கமெண்ட் வேலைக்கு பாத்துக்கிற. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை நான் உன் விஷயத்துக்கு என்ன வரணும் நான் சிவனேன்னு ஊருக்கு போய் வரேன் எங்க ஊய்ந்து வாரின்னு கட்டை போட்டுன்னு வந்து யாரு மோட்டர் போட்டது நோனி போட்டது நீங்கிற உன் கையில கட்டு போடக்கூடாதா உன் கழுத்துல போட்டு ஒரே தூக்கு மாட்டுருவோம் உன்னைய தெரியலையே கேள உங்க பெரியப்பாவன வந்து தாக்கறதுக்குறான் யாரா மோட்டர் சுவிட்ச் போட்டது சும்மா சும்மா இதே பேசிக்கிற மூத்தான கூட பார்க்க மாட்டேன் மூஞ்சில குத்திடுவேன் உன்னை யார் முதல்ல ஆளு நேரத்துல பொது மோட்டர்ல கை வைக்க சொன்னே பச்சா பொண்டாட்டி விட்டு பேச வைக்கிறான் பாரு கர்றப்போக்கு கம்முனாட்டி இதுவே அம்மா இருந்தாக்கா சும்மா விட்டுருக்குமா போனா போதும் பார்த்தா என்னடா நெக்கலாம் பேசிக்கிற அம்மா இருந்தா என்ன பண்ணிருக்க சொல்லுவா இப்படி அப்பட புள்ளியா வேணாம்னு சொல்லிட்டு விஷத்தை குத்து விட்டு சாவடிச்சிருக்கடா எப்ப பாரு வந்து எங்ககிட்ட ரொம்ப பண்ணிக்கிற நீ ஒண்டி கட்டையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு என்னை விட உனக்கு 1/2 ஏக்கரை எக்ஸ்ட்ரா தானே கொடுத்தா எல்லாத்தையும் நீ தானே வாரி பாப்பாரா எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ள குட்டியா இந்த பாரு ஊர்லலாம் போயிட்டு எங்க அண்ணனுக்கு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இந்த மாதிரி ரொம்ப ஆடுறடா நீ பழகிறீங்க என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதே. ஆமாண்டா எனக்கும் தான் புரியல. ஒடிசு உனக்கு புரியல என்ன பூமியில வச்சு புதைக்கிறதுக்கு உங்க ஒப்பம் பிளான் பண்ணிட்டான் அதனால தான் நான் கிணத்துக்குள்ள இறங்கும் போது ஆளை வச்சு மோட்டரை போட்டு என்னை காலி பண்ண பார்த்தான் தெரியுமா தட்டு தடுமாறி தப்பிச்சு வந்தேன் தெரியுமா நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுன்னு வந்தேன் எனக்கு யாராகிறான் என்னை கவனிக்கிறதுக்கு கவனிக்கல எப்படியா கவனிப்பாங்க உனக்கு 4 ஏக்கரா கொடுத்தாங்க இந்த மனுஷனுக்கு 4 ஏக்கரா கொடுத்தாங்க 6 ஏக்கரா நீ வச்சு 4 ஏக்கரா எங்களுக்கு கொடுத்துருந்தனா 3 வேளை சோறு போட முடியல ஒரு வேளை நாய் போற மாதிரி போட்டுருக்க மாட்டேன். டேய் ஈர வெங்காயம் பொம்பளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா நீ டேய் இந்த பாருடா இப்போ சொல்கிறதுதான் இன்னைக்கே ஒரு முடிவு எடுக்கிறதா இதுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு வரல என் பேர் பேபியா கிடையாதுடா. யோ போய் புடியா கல்யாணம் பண்ணி வந்துட்டு போறாரு கம்முன்னு அறியாத வயசுல உனக்கு நான் பொண்ணு கிடைக்காம பண்ணா இப்ப வயசு ஆயிடுச்சு நாளைக்கே நீங்க ஈத்து நடக்கிற மாதிரி கிடக்குது அப்படி நடக்கிறான் அவனுக்கு போய் பொண்ணு கொடுப்பாங்களா வாடி நம்ம போய் கறி எடுத்து சாப்பிடுவோம் பொய்து போனா வருவான் அந்த பக்கம் மோப்பம் பிடிப்பான் மூஞ்சில சுட எண்ணெய் ஊற்றி விட்டு வா யாருங்க மோட்டர் ஆன் பண்ணிருப்பாங்க.